வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்பிஇடி, டிஎன்யூஎஸ்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபிலேருந்து எடுத்துக்கூடிய கொஸ்டின் ஆன்சர். ஒரு 2 மினிட்ஸ் தான், ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதோட ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்களின் பெயர் என்ன அப்படின்னா அபாரிஜன்கள். ஆஸ்திரேலியாவோட பூர்வ குடிமக்களுடைய பெயர் அபாரிஜன்கள். அடுத்த கொஸ்டின், ஆஸ்திரேலியாவில் உள்ள செம்மறியாட்டு பண்ணைகளில் பணிபுரியும் மக்களை எவ்வாறு அழைப்பர்னா ஜாகரோஸ். ஆஸ்திரேலியாவில் உள்ள செம்மறியாட்டு பண்ணைகளில் பணிபுரியக்கூடிய மக்களை ஜாகரோஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், ஆஸ்திரேலியாவுடைய பணப்பயிர் எது அப்படின்னா ஆட்டு உரோமம். சரிங்களா, ஆட்டு ரோமம். அடுத்த கொஸ்டின், ஆஸ்திரேலியாவின் மிக உயரமான மலைத்தொடர் எது அப்படின்னா ஆல்ப்ஸ் மலைத்தொடர். அடுத்த கொஸ்டின், புவியிலிருந்து வேகமாக வெளியேறும் நீரூற்றுகள். புவியிலிருந்து அப்படியே மேலே அப்படியே நீரூற்று வெளியேறும், அது பேர் பார்த்தீங்கன்னா ஆர்டிசியன் நீரூற்று. அடுத்த கொஸ்டின், ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னா விக்டோரியா பாலைவனம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய ஒற்றை சிற்ப பாறை எதுன்னா அயார்ஸ். உலகத்திலேயே ஒரே ஒரு ஒற்றை சிற்ப பாறைன்னா அது அயார்ஸ் தான். மிகப்பெரிய மிகப்பெரிய ஒற்றை சிற்ப பாறை தான் அயார்ஸ் உலகத்தில். அடுத்தது, தென்னாப்பிரிக்காவின் வைர உற்பத்தி மையம். உலகத்திலே தென்னாப்பிரிக்காவில் தான் அதிகமாக வைரம் உற்பத்தி ஆகுது. அதோட மையத்தோட பெயர் எதுன்னா கிம்பர்லி. அடுத்த கொஸ்டின், கண்டப்பகுதி முழுவதும் ஒரே நாடாக கருதப்படுவது எது அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் உலகத்திலே கண்டப்பகுதியாக ஒரே நாடாக கருதுகிறோம். அடுத்த கொஸ்டின், ஆஸ்திரேலியாவை கண்டத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா 1770 கேப்டன் ஜேம்ஸ் குக் அப்படிங்கிறது தான் இதை ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடிச்சார். சரிங்களா. நன்றி நண்பர்களே. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி.